வணக்கம். இப்போ கிராமத்துகளில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இருந்த வெள்ளத்தை வந்த வெள்ளம் அடிச்சுட்டு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதுக்காக சொல்கிறாங்கன்னு நான் யோசித்து பார்த்தேன். இப்போ அந்த காலத்துலலாம் பைப் லைன் எதுவும் கிடையாது. கிணத்து தண்ணி தான் எடுத்து கிணத்துலேருந்து இறச்சி தான் குளிக்கணும். ஆடு மாடி எதாக இருந்தாலும் கிணத்துல தண்ணியை தான் எடுத்து சாப்பிடுவாங்க. அந்த கிணத்துக்குள்ளே நல்லா அழகாக தெளிஞ்ச நீராக முத்து நீர் போல் தண்ணி உள்ளே கிடக்கும், எடுத்து பயன்படுத்துவாங்க. திடீர்னு ஒரு நாள் இடியும் மழையும் காற்றும் அடித்து எங்கேயோ மழை பெஞ்சு காட்டாற்று வெள்ளம் ஓடி அந்த கிணத்தை மிக்கிடுது. முதுன்னு தண்ணி அந்த கிணத்துக்குள்ளே கொட்டி அந்த நல்ல தண்ணியை பால்படுத்திட்டு ஓவர் ஃப்ளோவாகி போய்கிட்டு இருக்குது. மக்களுக்கு அது பயன்படாது. அந்த கலங்கலான தண்ணி அங்கே காட்டு செம்மண்ணுகளை அரைச்சிக்கிட்டு வந்த கலரு செக்கச்சவேர்னு அந்த தண்ணி ஊரணி தண்ணி மாதிரி கிடைக்கும். அந்த தண்ணியை மக்கள் பயன்படுத்த முடியாது, குடிக்க முடியாது, எதுவுமே செய்ய முடியாது, பயன்பாட்டுக்கே உதவாது. இந்த மாதிரி திடுதிப்புன்னு வர்றதையெல்லாம் நம்ம மக்களுக்கு அது பயன்படாது. இது எதை வச்சு நான் சொல்கிறேன்னா, ஒரு கிராமத்தில் ஒருத்தன் வருவான். அந்த வந்தவன் வெளியூர்லேருந்து ஒருத்தன் வருவான். திடீர்னு வட்டிக்கு கொடுப்பான். அப்போ என்னென்னமோ வேலையெல்லாம் செஞ்சு காசு பணத்தை வச்சு மாளிகை வீடு கட்டிடுவாங்க. அங்கே இருக்கிறவன் அந்த குடிசை வீட்டிலையே தான் இருப்பான். கிராமத்துக்காரன் அந்த குடிசை வீட்டிலையே தான் இருப்பேன். இப்படி திடீர்னு வர்றவன் இதை ஆக்கிரமிப்பு பண்ணி நிலத்தை வாங்குவான், வீட்டை வாங்குவோம், அதை வாங்குவோம், சொத்து வாங்கிடுவான். அங்கே இருந்தவங்க அதே இடத்துல குடிசை வீட்டில் தான் உட்காந்துருப்பாங்க. இதுக்கு தான் அந்த உதாரணம் சொல்லுவான். வந்த வெள்ளம் இருந்த வெள்ளத்தை அடிச்சுட்டு போயிடுச்சுன்னு கிராமத்தில் பழமொழி சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த கிணத்துல நல்ல தண்ணி இருந்துச்சு, மக்கள் பயன்பாட்டில் இருந்துச்சு. அதை கெடுக்கிறதுக்கு புது வெள்ளம் காட்டாற்று வெள்ளம் அந்த தண்ணியை பூரா கலங்கள் அடிச்சு விட்டுருச்சு. அது மாதிரி தான் அரசியல்லையும் நடக்குது. கலங்கள் அடிச்சுட்டா அது மக்களுக்கு பிரயோஜனமே இல்லாமல் போயிடுச்சு. அந்த தண்ணி குடிக்க முடியாது, சிவப்பு கலரில் இருக்கும், கலங்களாக இருக்கும், கிருமி நிறைஞ்சதாக இருக்கும். இந்த தண்ணியை மக்கள் ஏற்கனவே முத்து நீர் போல் இருந்த தண்ணியை குடிச்சிக்கிட்டு இருந்த மக்களுக்கு இந்த அழுக்கு தண்ணியை அவங்களால குடிக்க முடியாது. குட்டையை குழப்பி விட்டது மாதிரி குழப்பி விட்டுறாங்க. அதுதான் இப்போ நம்ம தமிழ்நாட்டிலையும் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.